Students, 12th computer science இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் script mode programming. Basically, a script is a text file containing the Python statements. So, script அப்படின்னா என்னென்னா பைத்தான் ஸ்டேட்மெண்ட்ஸை இருக்கிற டெஸ்ட் ஃபைலை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்கிறோம். பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸ் ஆர் ரீயூசபிள் கோட். பைத்தானோட அந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணலாம்னா ரீயூஸ் பண்ணிக்கலாம். once the script is created, it can be executed again and again without retyping. The script are editable. ஓகே, ஸோ ஸ்கிரிப்ட்னு எதை சொல்கிறோன்னா பைத்தானோட ஸ்டேட்மெண்ட்ஸ் கொண்ட டெஸ்ட் ஃபைலை தான் நம்ம ஸ்கிரிப்ட்னு சொல்கிறோம். இந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணிக்கலாம்னா ரீயூசபிள் பண்ணிக்கலாம். அந்த கோடிங் நம்ம ஒன்ஸ் ரைட் பண்ணிட்டோன்னா திரும்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஒரு முறை நீ ஸ்கிரிப்டை க்ரியேட் பண்ணிட்ட அப்படின்னா திரும்ப என்ன பண்ணிக்கலாம், எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். திரும்ப நம்ம டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற அந்த கோடிங்ஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடிட்டும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் பைத்தானோட ஸ்கிரிப்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. Creating scripts in Python, choose file, new file or press Ctrl+N in Python shell window. பைத்தானோட ஷெல் விண்டோவில் ஃபைல் அப்படிங்கிற மெனுக்கு போயிட்டு நியூ ஃபைல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணலாம். இப்படி இல்லைன்னா ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணி Ctrl+N கொடுத்துக்கலாம். ஆக்சுவல் இது எல்லா விண்டோஸ்லையுமே நம்ம யூஸ் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் அதோட செல் விண்டோவில் நம்ம ஃபைல் அப்படிங்கிறதுல போயிட்டு என்ன பண்ணலாம், நியூ ஃபைல் அப்படிங்கிறத கொடுக்கலாம். அப்படி கொடுத்தோம்னா அடுத்து என்ன ஆகும்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ கிடைக்கும். An untitled blank script text editor will be displayed on screen as shown in figure. இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. பிளாங்காக நமக்கு என்ன ஆகுது, ஒரு ஸ்கிரிப்ட் டெஸ்ட் எடிட்டர் நமக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டைப் த ஃபாலோயிங் கோட் இன் ஸ்கிரிப்ட் எடிட்டர். ஸோ இப்போ இந்த கோடிங் இந்த ஸ்கிரிப்ட் எடிட்டரில் கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ A = 100, B = 350. இப்போ சியோட வேல்யூ A+B அப்படின்னு கொடுத்தாச்சு. பிரிண்ட் அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகும், சியோட வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ சியோட வேல்யூ என்னவா நமக்கு பிரிண்ட் ஆகும் அப்படின்னா 450 அந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். ஜஸ்ட் ஒரு கோடிங்கை எப்படி ஸ்கிரிப்டில் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்படி நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் எடிட்டரில் கோடிங்ஸை டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஆஸ் யூஷுவல் ப்ராசஸே தான். நம்ம எந்த ஒரு விண்டோலேயும் ஒரு ஃபைலை நம்ம டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபைலை சேவ் பண்ணணும் போது என்ன பண்ணணும், ஃபைல் மெனுக்கு போயிட்டு சேவ் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணணும். அப்படி இல்லை ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா Ctrl+S நம்ம கொடுக்கணும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சேவ் பண்ணி முடித்த பிறகு என்ன பண்ணணும், சேவ் அப்படின்னு கொடுத்தோடனே நமக்கு ஒரு விண்டோ கிடைக்கும். அந்த விண்டோ கீழே கொடுத்துருக்காங்க. நவ் சேவ் இஸ் a dialog box appear on screen as shown in figure. கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்க்கும்போது இதுதான் சேவஸ்க்கான ஒரு டைலாக் பாக்ஸ். இப்போ இந்த டைலாக் பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கீழே இங்கே இருக்குது இல்லையா, ஸோ நம்ம எங்கே இருக்கோன்றது இங்கே இருக்கும். கம்ப்யூட்டரில் நியூ வால்யூம் D மீன்ஸ் D ட்ரைவில் என்ன பண்ணுறோம், பைத்தான் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம ஃபைல் என்ன பண்ணுறோம், சேவ் பண்ணுறோம். இங்கே ஃபைல் நேம் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபைலுக்கான நேம் கொடுத்து சேவ் பண்ணணும். சேவஸ் டைப் என்ன, பைத்தான் ஃபைல்ஸ். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபைல் நேம் இங்கே demo1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இது என்னென்னா ஃபைலோட நேமு. அதோட எக்ஸ்டென்ஷன் என்ன கொடுக்கணும், .py அப்படின்னு கொடுக்கணும். ஃபைல் டைப் அப்படின்னா என்ன அப்படின்னா பைத்தான் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது என்ன, ஃபைல் டைப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. .py மீன்ஸ் பைத்தானோட எக்ஸ்டென்ஷன் தான் இது என்னென்னா .py அப்படின்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு in the save as dialog box, select the location where you want to save your Python code and type the file name in file name box. Python files are by default saved with extension .py. ஸோ டிஃபால்ட்டாகவே அதோட எக்ஸ்டென்ஷன் என்னவா எடுத்துக்குது அப்படின்னா .py அப்படிங்கிறது எடுத்துக்குது. Thus while creating Python script using Python script editor,
no need to specify the file extensions. ஓகே, ஸோ பைத்தான் ஸ்கிரிப்டில் நம்ம வந்துட்டு அதை க்ரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண தேவையில்லைன்னா அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து ஸ்பெசிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுவே என்ன ஆகுது அப்படின்னா டிஃபால்ட்டாகவே அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து .py அப்படின்னு எடுத்துக்குது. நெக்ஸ்ட்டு ஃபைனலி கிளிக் சேவ் பட்டன் டு சேவ் யுவர் பைத்தான் ஸ்கிரிப்ட். ஸோ கடைசியாக நம்ம என்ன பண்ணுறோம், பைத்தானில் வந்துட்டு இங்கே நேமெல்லாம் கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைனலி கிளிக் சேவ் பட்டன் டு சேவ் யுவர் பைத்தான் ஸ்கிரிப்ட். அந்த பைத்தான் ஸ்கிரிப்டை நம்ம என்ன பண்ணணும், சேவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணோடனே அது சேவ் ஆகிடுது. எக்ஸிக்யூட்டிங் பைத்தான் ஸ்கிரிப்ட். பைத்தான் ஸ்கிரிப்டை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபைல் மெனுக்கு போயிட்டு ஒரு நியூ ஸ்கிரிப்ட் எடிட்டரை நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அந்த கோடிங்ஸ் டைப் பண்ணி முடிச்சுட்டு ஃபைல் சேவுக்கு போயிட்டு சேவ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கடுத்து அந்த கோடிங்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னா இங்கே ரன் அப்படின்னு ஒரு மெனு இருக்குது. ஸோ அதில் போயிட்டு ரன் மாடியூல் F5. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ரன் அப்படிங்கிற மெனுக்கு போயிட்டு ரன் மாடியூல் அப்படிங்கிற கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபங்க்ஷன் கேஸ், கீபோர்டில் ஃபங்க்ஷன் கேஸ் இருக்கும் இல்லையா, F1 F2, அந்த ஃபங்க்ஷன் கீழே F5 அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஃபைல் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். இஃப் யுவர் கோட் ஹேஸ் எனி எரர் இட் வில் பி shown in red color in the IDLE window and Python describe the type of error occurred. To correct the error, go back the script editor, make correction, save the file using Ctrl+S or file save and execute again. For all error-free code, the output will appear in the IDLE window of Python is shown in figure 5.8. ஓகே, ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு கோடிங்ஸ் கொடுத்துட்டு ரன் பண்ணும்போது இஃப் எனி எரர் இருந்தது அப்படின்னா அது ரெட் கலரில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த எரரை நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஐடியலி அந்த ஸ்கிரிப்ட் ஃபைலுக்கே போயிட்டு என்ன பண்ணணும், அதை எடிட் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணிவிட்டு திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணிக்கணும். ஸோ எந்த எரரும் இல்லை அப்படின்னும் போது என்ன ஆகும், நம்ம பைத்தானோட அவுட்புட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம சம் அப்படின்னு த சம் ஈக்குவல் டு சி அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ சிங்கிறது என்ன, A + B. ஏக்கான வேல்யூ 100, பிக்கான வேல்யூ 350. A + B மீன்ஸ் அதோட வேல்யூ வந்து சிக்கு வந்துடும். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி அதோட வேல்யூ எங்கே வரும், சியோட வேல்யூ என்ன 450. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க த சம் சி. ஓகேவா, ஸோ அப்போ வேல்யூ என்ன வருது 450. இதுதான் என்ன அவுட்புட். நெக்ஸ்ட்டு டாபிக் இன்புட் அண்டு அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ். எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் நம்ம இன்புட் கொடுக்கறதுக்குன்னு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம், அவுட்புட் கொடுக்கறதுக்குன்னு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இங்கே பைத்தானில் நம்ம இன்புட் கொடுக்கறதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், அவுட்புட் கெட் பண்ணிக்கிறதுக்கு என்ன ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். A program needs to interact with the user to accomplish the desired task. This can be achieved using input output functions. ஓகே, ஸோ வந்து நம்ம ஒரு யூசர் கம்ப்யூட்டரோட ப்ரோக்ராமோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு ப்ரோக்ராமையே மேட் பண்ண முடியும். The input function helps to enter data at runtime by the user and the output function print is used to display the results of program on the screen after executions. ஓகேவா, ஸோ நமக்கு ஏற்கனவே C++ தெரியுங்கிறதுனால இது அவ்வளோ ஈஸியாக வந்து நமக்கு புரியும். இப்போது இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அவுட்புட் இது அவுட்புட்கான பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கலாம். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஜஸ்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். The print function in Python, the print function is used to display results on the screen. The syntax print function is shown below. கீழே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தோம்னா print அப்படின்னு கொடுத்துட்டு string to be displayed as output. print அப்படின்னு கொடுத்துட்டு அந்த
என்ன சொல்கிறது ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்குள்ளே டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம என்ன கொடுத்தாலும் அது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அப்படியே அவுட்புட்டாக வந்து கொடுக்கும். print variable, print string to be displayed as output variable, print string 1 variable, string 2 வேரியபிள் ஸ்ட்ரிங் 3 அண்ட் ஸோ எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அவுட்புட் ஃபங்க்ஷன் பிரிண்ட்ன்றது என்ன அவுட்புட் ஃபங்க்ஷன் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கான எக்ஸாம்பிள் கீழே இன்னொன்று கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்ன ஆகும் நமக்கு இது அப்படியே வந்து வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே வந்து நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 5 ஒய் ஈக்குவல் டு 6 இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு கொடுத்துறோம். நெக்ஸ்ட் பிரிண்டில் இசட்டுன்னு கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகும் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஆட் பண்ணால் தான் நமக்கு இசட் வேல்யூ வரும். ஸோ அப்போ அதை ஆட் பண்ணால் என்ன வரும் 11 அந்த மாதிரி வந்துடும். பிரிண்ட்டு த சம் ஈக்குவல் டு இசட் அப்படின்னு கொடுக்குறோம். அப்போ இங்கே இசட்ன்றது என்ன பண்ணுறோம் அட்ரஸ் பண்ணி காட்டுறோம். இசட்டோட வேல்யூ இங்கே வரணும் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இசட்டோட வேல்யூ வரணும். அப்போ த சம் ஈக்குவல் டு என்ன ஒரு ரிசல்ட்டோட வேல்யூனா 11 வந்துடுது. பிரிண்ட் த சம் ஆஃப் த எக்ஸ் அண்டு ஒய் இஸ் இசட். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா கமாவுக்கு அப்புறம் நம்ம கொடுக்குறது வந்து அட்ரஸ் பண்ணுறது. த சம் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸ் அட்ரஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸோட வேல்யூ என்ன 5. ஸோ அப்போ அங்கே 5ன்ற வேல்யூ வந்து இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் அண்டு ஒய் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஒய்யோட வேல்யூ என்ன 6ன்றது இங்கே வந்துடுது. ஈஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இசட் அட்ரஸ் பண்ணியிருக்கோம். இசட்டோட வேல்யூ என்ன 11. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு அவுட்புட் வந்து கொடுக்கும். அவுட்புட் கொடுக்க நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். த பிரிண்ட் ஃபங்க்ஷன் எவாலுவேட் த எக்ஸ்பிரஷன்ஸ் பிஃபோர் பிரிண்டிங் இட் ஆன் த மானிட்டர். The print function displays an entire statement which is specified within print functions. Comma is used to as a separate in print function to print more than one items. ஓகேவா? ஸோ அப்போது இந்த print function எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா மானிட்டரில் நம்ம கொடுக்குற அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறது கொடுக்குறோம். அதில் கமா அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா செப்ரேட் பண்ணுறதுக்காக. அந்த print ஃபங்க்ஷனில் மோர் ஐட்டம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஐட்டமாக வந்து செப்ரேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கமான்றது யூஸ் பண்ணுறோம். இப்போ கமா எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட் கொடுக்குறோம் இல்லையா அது. Next, input functions. In Python, input function is used to accept data input at runtimes. Okay, runtimeல என்ன டேட்டாவை நம்ம அக்செப்ட் பண்ணணும், என்ன இன்புட் டேட்டா வந்து நம்ம அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இன்புட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். The syntax input function is variable equal to input அப்படின்னு கொடுத்துட்டு prompt string அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணணும் string வந்து prompt string வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்புட் டைப்பாக நம்ம இங்கே கொடுத்துட்றோம். இதுதான் வந்து இதோட சின்டெக்ஸ் இன்புட் ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ். Where prompt string in the string syntax is a statement or message to the user to know what input can be given. ஓகே, இந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது இந்த சின்டெக்ஸில் எதை வந்து நம்ம என்ன மெசேஜ் வந்து நமக்கு யூசருக்கு சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா யூசர் என்ன இன்புட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூசருக்கு என்ன ஆகுது அப்படின்னா அது ஒரு மெசேஜ் கொடுக்கறதுக்காக இந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு புரியும். இப்போ ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் இஸ் யூஸ்டு இட் இஸ் டிஸ்பிளேட் ஆன் த மானிட்டர். த யூசர் கேன் ப்ரொவைட் எக்ஸ்பெக்டட் டேட்டா ஃப்ரம் த இன்புட் டிவைஸ். ஓகே, ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து மானிட்டரில் டிஸ்பிளே ஆகணும். அப்படி மானிட்டரில் டிஸ்பிளே ஆகும்போது இந்த யூசர் வந்து என்ன டேட்டாவை வந்து இன்புட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். த இன்புட் ஃபங்க்ஷன் டேக்ஸ் வாட் எவர் இஸ் டைப்டு ஃப்ரம் த கீபோர்ட் and stores the entered data in the given variable. If prompt string is not given in input function, no message is displayed on the screen. Thus, the user will not know what is to be typed as input. என்ன இங்கே சொல்ல வராங்க அப்படின்னா இப்போ ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு ஏதோ ஒரு இன்புட் ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது யூசர் வந்து என்ன டைப் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும். என்ன வந்து அவங்க இன்புட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், புரியும். அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இன்புட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு இன்புட் டைப்புமே நம்ம கொடுக்கல அப்படிங்கும்போது யூசர் வந்து அங்கே எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. ஸோ யூசர் என்ன இன்புட் கொடுக்குறதுன்னு அவருக்கு தெரியாது. ஸோ அங்கே என்ன ஆகும் அப்படின்னா
மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இன்புட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். இந்த எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது நல்லா தெளிவாக புரியும். இப்போ சிட்டி ஈக்குவல் டு இன்புட் என்டர் யுவர் சிட்டின்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த என்டர் யுவர் சிட்டி அப்படின்னு நம்ம கொடுக்குறதால என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக ஒரு சிட்டியோட நேமை தான் இங்கே என்டர் பண்ணுவோம். நம்மளோட சிட்டி நேம் என்னவோ அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்டர் பண்ணுவோம். பிரிண்ட் ஐ எம் ஃப்ரம் அப்படின்னு கொடுத்துட்டு சிட்டியை அட்ரஸ் பண்ணுறோம். இந்த சிட்டிக்கு என்ன இன்புட் டைப் கொடுத்துருக்கோமோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், அட்ரஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே சிட்டிங்கும் போது சிட்டிக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம்னா மதுரை. அப்போ ஐ எம் ஃப்ரம் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு அவுட்புட் கிடைக்கும். சப்போஸ் நம்ம அந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலை அப்படிங்கும்போது செகண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சிட்டி ஈக்குவல் டு இன்புட் ஃபங்க்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த விதமான ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் எதுவுமே கொடுக்கல. அப்படி எதுவுமே கொடுக்காதப்போ யூசர் என்ன பண்ணுவாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆவாங்க. கன்ஃபியூஸ் ஆகிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ராஜராஜன் அப்படின்னு ஒரு இன்புட் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ பிரிண்ட் ஐ எம் ஃப்ரம் சிட்டின்னு அட்ரஸ் பண்ணிடுறோம். இப்போ இந்த சிட்டிக்கு என்ன வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம்னா ராஜராஜன். ஸோ அப்போ இங்கே என்ன வருது, ஐ எம் ஃப்ரம் ராஜராஜன். ஐ எம் ஃப்ரம் ராஜராஜன் அப்படிங்கிறது ஒரு மீனிங்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டானா இல்லை. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இன்புட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ரெண்டு டைமில் யூசர் வந்து என்ன இன்புட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறதுக்காக நம்ம இந்த இன்புட் டைப் வந்து பைத்தானில் யூஸ் பண்ணுறோம். Note that in example 2, the input function is having any prompt string, thus user will not know what is to be typed as input. If the user input irrelevant data as given in the above example, then the output will be unexpected. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த அவுட்புட் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கிடைக்காம போயிடும். ஸோ டு மேக் யுவர் ப்ரோக்ராம் மோர் இன்ட்ராக்டிவ் ப்ரொவைட் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் வித் இன்புட். ஸோ அப்போ வந்து நம்ம ரைட் பண்ணுற அந்த ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டான ஒரு ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். இன்புட் ஃபங்க்ஷனில் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் வந்து கொடுத்து பண்ணும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். The input function accept all data as string or character but not as number. இப்போ இந்த இன்புட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா எல்லா ஸ்ட்ரிங்கு கேரக்டர்ஸ் அது எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்குது. நம்பர் என்ன பண்ணிக்காது அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்காது. இஃப் ஏ நியூமரிக்கல் value is entered, the input value should be explicitly converted into numeric data type. அது என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே வந்து நியூமரிக் டேட்டா டைப்பை வந்து அது கன்வெர்ட் பண்ணும். த int ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு கன்வெர்ட் ஸ்ட்ரிங் டேட்டா ஆஸ் இன்டெஜர் டேட்டா எக்ஸ்பிளிசிட்லி. அதாவது இந்த int அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம்னா அது என்ன ஆகும், நம்ம ஒரு ஸ்ட்ரிங் டேட்டாவை கொடுத்தா கூட அது என்ன பண்ணுது அப்படின்னா இன்டெஜர் வேல்யூவாக அது சேஞ்ச் பண்ணிக்கும், கன்வெர்ட் பண்ணிக்கும். வி வில் லேர்ன் அபவுட் மோர் such function in later chapters. ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பின்னாடி வர லெசன்ஸில் ரொம்ப டீப்பாக பார்க்குறோம். இப்போ என்ன இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இன்புட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்ட்ரிங் டேட்டாவை நம்ம கொடுத்தா கூட அது இன்டெஜர் டேட்டாவாக என்ன ஆகுது அப்படின்னா கன்வெர்ட் பண்ணிக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஈக்குவல் டு இன்புட் என்டர் நம்பர் 1 அப்படின்னு கொடுக்குறோம். y input enter number 2, print the sum equal to x plus yன்னு கொடுத்துறோம். ஸோ அப்போ என்டர் நம்பர் 1ன்னும் போது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நம்பர் என்டர் பண்ணுறோம் 34 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இங்கே இன்ட்டு நம்ம கொடுத்ததுனால என்ன ஆகும் அப்படின்னா அது என்ன ஆகுது, நம்பர் வேல்யூஸை அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ என்டர் நம்பர் 56. ஸோ இப்போ இதை ரெண்டு ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூ இங்கே அவுட்புட்டில் கிடைக்கும்னா 90. ஸோ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், இன்டெஜர் வேல்யூ யூஸ் பண்ணுறோம். அதனால் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம் இன்புட் டைப்பில். எக்ஸாம்பிள் 4 ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் ஃபார் த above ப்ரோக்ராம். மேலே கொடுத்துருக்க அந்த ப்ரோக்ராமுக்கான ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், கமா நம்ம கொடுக்குறது எதுக்காக அப்படின்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும்போது செப்பரேட் பண்ணுறதுக்காக கமா கொடுக்குறோம். எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், சிங்கிள் லைன்லேயே நம்ம வந்து இதை அசைன் பண்ணிடுறோம். இன்ட்டு இன்புட் என்டர் நம்பர் 1 கமா இன்ட்டு இன்புட் என்டர் நம்பர் 2 அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணுறோம். print x equal to x. ஓகேவா, ஸோ print கேபிட்டல் எக்ஸ் கொடுத்துறோம். அதோட வேல்யூ என்ன, ஸ்மால் எக்ஸுக்கு நம்ம கொடுக்குற வேல்யூ கேபிட்டல் எக்ஸில் அசைன் ஆகணும். ஸ்மால்
கேபிட்டல் ஒய் அப்படிங்கிறது ஸ்மால் ஒய்க்கான வேல்யூ என்னவோ அது என்ன ஆகும் அப்படின்னா கேபிட்டல் ஒயில் வந்து அசைன் ஆகுது. இப்போ அவுட்புட் என்ன வரும்? என்டர் நம்பர் 1 கேட்குது 13 கொடுக்குறோம், என்டர் நம்பர் 2 கேட்குது 15 கொடுக்குறோம். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்ன? எக்ஸோட வேல்யூ என்ன? ஸ்மால் எக்ஸு நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அதுதான் நம்பர் 1 தான் எக்ஸு இல்லையா? ஸோ அப்போ 13 எடுத்துக்கும். ஒய்யோட வேல்யூ என்ன? செகண்டை நம்ம கொடுத்துருக்குது 50 அப்படின்னு என்ட்ரு பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன? 50. நெக்ஸ்ட்டு கமெண்ட்ஸ் இன் பைத்தான். நம்ம C++லையும் கமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். கமெண்ட் C++ல பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்? டபுள் ஸ்லாஷ் கொடுத்தா அது சிங்கிள் லைன் கமெண்ட், ஸ்லாஷ் ஆஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது மல்டிபிள் லைன் கமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி பைத்தான்லேயும் கமெண்ட் லைன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆஷ் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுலேயும் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா சிங்கிள் லைன் கமெண்ட் இருக்குது, மல்டி லைன் கமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஒரே ஒரு ஆஷ் சிம்பிள் யூஸ் பண்ணோன்னா சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ், ஸ்டார்டிங்கில் ஒரு ஆஷ் சிம்பிள் எண்டில் ஒரு ஆஷ் சிம்பிள் கொடுத்தோன்னா அது வந்து என்னென்னா மல்டி லைன் கமெண்ட்ஸ். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இன் பைத்தான் கமெண்ட்ஸ் begin with a hash symbol. The lines that begins hash are considered as comments or ignored by the Python interpreter. Comments may be single line or multi-line. The multi-line comments should be enclosed with a set of hash as given below. ஸோ இப்போ வந்து ஒரு சிங்கிள் ஆஷ் மட்டும் கொடுத்துட்டு இட் இஸ் சிங்கிள் லைன் கமெண்ட். இங்கே பிகினிங்கில் ஒரு ஆஷ் சிம்பிள், நெக்ஸ்ட் கடைசியாக எண்டில் ஒரு ஆஷ் சிம்பிள் கொடுத்தா அது என்னது மல்டி லைன் கமெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இன்டென்ஷேஷன் வந்து பைத்தானில் என்ன பண்ணுறோம்? C++ல சீலெலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரேஸ் கொடுப்போம், ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் கொடுப்போம். பைத்தான் யூசஸ் ஒயிட் ஸ்பேஸ் சச்சஸ் ஸ்பேஸ் அண்ட் டேப்ஸ் to define program blocks, whereas other language like C and C++, Java use curly braces to indicate block of codes for class functions or body of the loop and block of section commands. ஸோ அப்போ வந்துட்டு செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து C++, ஜாவாவில் என்ன பண்ணுவோம்னா ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் கொடுப்போம். அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ பைத்தானில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒயிட் ஸ்பேஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா அது ஒரு பிளாக்காக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் நம்பர் ஆஃப் ஒயிட் ஸ்பேசஸ் அண்ட் டேப், ஸ்பேஸ் யூஸ் பண்ணலாம், டேப் யூஸ் பண்ணலாம். இந்த இன்டென்ஷேஷன் இஸ் நாட் ஃபிக்ஸ்டு. இன்டென்ஷேஷன் வந்து என்ன பண்ணல அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணல. பட் ஆல் ஸ்டேட்மெண்ட் வித்தின் த பிளாக் மஸ்ட் பி இன்டென்டட் வித் சேம் அமௌண்ட் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ அப்போ வந்து சிங்கிள் ஸ்பேஸ் நம்ம வந்து அங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா திரும்ப கடைசியாக கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம்? சிங்கிள் ஸ்பேஸ் கொடுத்து அது ஒரு பிளாக்கை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டோக்கன்ஸ் கொடுத்துருக்காங்க. பைத்தான் பிரேக்ஸ் ஈச் logical line into a sequence of elementary logical components known as tokens. The normal token types are tokensனா என்னன்னு தெரியும். ஒரு ப்ரோக்ராமிங் கோடிங்கில் இருக்கிற ஸ்மால் இன்டிஜுவல் யூனிட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டோக்கன்னு சொல்கிறோம். அதோட டைப்ஸ் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஐடென்டிஃபையர், கீவேர்ட்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், டெலிமிட்டர்ஸ் அண்டு லிட்ரல்ஸ். ஒயிட் ஸ்பேஸ் செப்பரேஷன்ஸ் இஸ் நெசசரி பிட்வீன் டோக்கன், ஐடென்டிஃபையர்ஸ் ஆர் கீவேர்ட்ஸ். இதுக்கு இடையில நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒயிட் ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஐடென்டிஃபையர்ஸ் அண்ட் ஐடென்டிஃபையர்ஸ் is a name used to identify a variable, function, class, module or object. ஸோ வந்துட்டு நம்ம என்ன கொடுத்தாலும் அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்குற அந்த நேம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஒரு ஐடென்டிஃபையர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐடென்டிஃபையர் மஸ்ட் ஸ்டார்ட் வித் அன் ஆல்ஃபாபெட்டில் தான் என்ன ஆகணும்னா ஒரு ஐடென்டிஃபையர் வந்து ஸ்டார்ட் ஆகணும். அதை வந்து அப்படி இல்லைன்னா என்ன இருக்கணும்னா அண்டர்ஸ்கோர் ஸ்டார்டிங். ஒரு ஐடென்டிஃபையர் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதோட ஸ்டார்டிங்கில் ஆல்ஃபாபெட் இருக்கணும், அப்படி இல்லைனா அண்டர்ஸ்கோர் இருக்கணும். ஐடென்டிஃபையர் மே கண்டெயின் டிஜிட்ஸ் 0 to 9 டிஜிட்ஸ் கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டில் என்ன பண்ணணும்? ஆல்ஃபாபெட்டில் தான் இருக்கணும். பைத்தான் ஐடென்டிஃபையர்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். இந்த ஐடென்டிஃபையர் என்னவாக இருக்குன்னா கேஸ் சென்சிட்டிவாக இருக்கும். அப்பர் கேஸு வேறு மாதிரி, லோயர் கேஸை வேறு மாதிரி அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். லெட்டர்ஸ் ஆர் டிஸ்டிங்ஸ். ஐடென்டிஃபையர் மஸ்ட் நாட் பி ஏ பைத்தான் கீவேர்ட்ஸ். ஐடென்டிஃபையரை கீவேர்ட்ஸாக நம்ம என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ணக்கூடாது. கீவேர்ட்ஸில் இருக்கிறத ஐடென்டிஃபையரை என்ன பண்ணக்கூடாதுன்னா யூஸ் பண்ணக்கூடாது. பைத்தான் டஸ் நாட் அலோ ஃபங்க்ஷன்ஸ் கேரக்டர்ஸ் சச் அஸ் மாடுலஸ், டாலர் சிம்பிள், அப்புறம் வந்து ஹட் சிம்பிள் எக்ஸெட்ரா வித்தின் த ஐடென்டிஃபை. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா யூஸ் பண்ணக்கூடாது. பஞ்சுவேட்டர்ஸ் வந்து
பஞ்சுவேட்டர் கேரக்டர்ஸில் என்ன யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இதில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் ஆஃப் வேலிட் ஐடென்டிஃபையர் வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ஃபாபெட்டில் ஸ்டார்ட் ஆகுது, சம் அந்த மாதிரி இருக்கலாம். அதுக்கடுத்து டோட்டல், அண்டர்ஸ்கோர், மார்க்ஸ் அண்டர்ஸ்கோரும் யூஸ் பண்ணலாம். ரெஜிஸ்டர் நம்பர் 1. ஸோ இந்த மாதிரியெல்லாம் கொடுக்குறது என்ன சொல்லலாம்னா வேலிட் ஐடென்டிஃபையர். இன்வேலிட் ஐடென்டிஃபையர் அப்படின்னு பார்க்கும்போது நேம் டாலர் சிம்பிள். ஏன்னா டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே 12 நம்பர் முதல்ல கொடுத்துருக்கோம், நம்பர் முதல்ல வரக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன வரணும் அப்படின்னா கேரக்டர் ஆல்பாபெட் தான் வந்து வரணும். டோட்டல் ஐஃபன் கொடுத்துருக்காங்க, ஐஃபன் வரக்கூடாது, அண்டர்ஸ்கோர் வரணும், கண்டினியூ. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா இன்வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ இப்போ பைத்தானில் இருக்கிற கீவேர்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. Keywords are a special words used by Python interpreter to recognize the structure of program. ஓகேவா? ஸோ வந்து ஒரு இன்டர்பிரிட்டர் தான் நம்ம பைத்தானில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? C++ல என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கம்பைலர் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து என்ன பண்ணுறோம்னா இன்டர்பிரிட்டர் யூஸ் பண்ணுறோம். அந்த இன்டர்பிரிட்டருக்கு ஒரு சில ஸ்பெஷல் மீனிங் கொடுக்குற வேர்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே என்னென்ன வேர்ட்ஸ் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க. as these words have specific meaning for interpreter, they cannot be used for any other purpose. இந்த ஸ்பெஷல் கீவேர்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்டர்பிரிட்டருக்கு ஒரு ஸ்பெஷல் மீனிங் வந்து அது கொடுக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அதர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஃபால்ஸ், நன், ட்ரூ, அண்ட், ஆஸ், அசெட், பிரேக், கிளாஸ், கண்டினியூ, டெஃப், டெல், if, else, except, finally, far, from, global, if, import, in, is, lambda, non-local, not, or, pass, raise, return, try, while, with, eld. ஸோ இதெல்லாமே என்ன அப்படின்னா கீவேர்ட்ஸ். இதெல்லாம் வந்து மெமரி பண்ணிக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 மார்க்கில் கேட்பாங்க. கீவேர்ட்ஸ் எது, ஐடென்டிஃபையர் எது அப்படிங்கிற மாதிரி என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க்கில் வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் ஆப்ரேட்டர்ஸை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.